தேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நாம் தரிசனம் செய்து கொண்டிருப்பது பரசுராமேஸ்வரம் என்னும் பழம்பெரும் சிறப்பு வாய்ந்த ஆலயம். இது செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் பாதையில் சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பாலூர் என்கின்ற கிராமம். இந்த கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ளதுதான் இந்த திவ்ய கஷேத்திரம். இந்த இடத்தில் எம்பெருமான் சுயம்பு திருமேனியாக காட்சியளிக்கின்றார். பரசுராமர் வழிபட்ட ஸ்தலம் ஆதலால் இது பரசுராமேஸ்வரம் என்று சிறப்பாக போற்றப்படுகின்றது. ஆலயத்தின் சிறப்பு: சுமார் 3000 வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த இத்தலம் திருப்பதங்காடுக்கு அருகில் அமைந்துள்ள திருத்தலம் ஆகும். மங்களாம்பிகை உடனுரை பரசுராமேஸ்வரர் ஆலயம் ஒரு சிறந்த மாத்ரு பித்ரு தோஷ பரிகார நிவர்த்தி ஸ்தலம். தென்கோடியில் அமைந்துள்ள ராமேஸ்வரத்தை போன்று இத்திருத்தலம் பரசுராமேஸ்வரம் எனும் மகத்துவம் பெற்று விளங்குகிறது. பித்ரு தோஷத்தினால் ஏற்படும் திருமணத் தடை, வியாபார விருத்தி தடை, உடல் நலக்குறைவு மற்றும் உண்டான தடைகள் நிவர்த்தியாகும் என்பது பெரியோர்களின் வாக்கு. இத்தருத்தலம் மிகவும் தொன்மை வாய்ந்தது என்பதை இவ்வாலயத்தின் சிதலமடைந்த மண்டபங்களை காணும்போதே நம் கண்ணுக்கு புலப்படுகிறது. இங்கு அமைந்துள்ள தூண்களும் கற்களும் ஆலயத்தின் தனிச்சிறப்பை நமக்கு தெரிவிக்கின்றது. இங்கு மகரிஷிகளில் ஒருவரான ஜமதக்கனி மகரிஷி தன் ஆசிரமம் அமைத்து தன் துணைவியாராகிய ரேணுகாம்பிகையுடன் வாசம் செய்த திருத்தலம். ரேணுகாம்பிகை தவமேற்றி பெருமானிடத்தில் பேரருள் பெற்று எழிலுடன் விளங்கிய ஸ்தலம் இத்திருத்தலம். எம்பெருமானை வழிபடுவதற்கு விநாயக பெருமானாகிய சிவசக்தி கணபதி அருள்பாலிக்கின்ற மாபெரும் திவ்ய திருத்தலம். நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது தாமரை குளம் என்று இப்போது அழைக்கப்படுகின்ற பரசுராமர் தோற்றுவித்த பரசுராம தீர்த்தம் என்ற பெரும் சிறப்புடைய மகா தீர்த்தங்களுள் ஒன்றாக கருதப்படும் தீர்த்தமாகும். தற்போதுள்ள பரசுராம தீர்த்தத்தில் நீராடி நீர் பூசி எம்பெருமானை வழிபட்டால் பித்ருதோஷ நிவர்த்தியாகும் என்பது ஐயமில்லா உண்மை. எம்பெருமான் திருவருள் கூடும் என்பது திண்ணம்.